ஐயப்ப சுவாமியின் விரதம் ஏன் 41 நாட்கள்? இந்த 41 நாட்கள் ஒரு சாதாரண விரதம் அல்ல. அது உடலை அல்ல, மனதை சுத்தப்படுத்தும் ஒரு தெய்வீக பயணம். காலையில் எழுதல், எளிய உணவு, தூய எண்ணங்கள், கோபம், அகந்தை, ஆசைகள் அனைத்தையும் விட்டு ஒழுக்கம், பொறுமை, தன்னடக்கம் கற்றுக்கொள்ளும் நாட்கள் இவை. 41 நாட்களில் மனித மனம் மாற்றம் பெறுகிறது. தீய பழக்கங்கள் விலகி நல்ல பண்புகள் வளரத் தொடங்கும். எல்லோரும் சுவாமி என்றே அழைக்கப்படுகிறார்கள். அங்கே உயர்வு தாழ்வு இல்லை. ஐயப்பன் காட்டும் சமத்துவத்தின் பாதை அது. இந்த விரதம் சபரிமலைக்கு செல்ல உடலை மட்டுமல்ல, ஆத்மாவையும் தயார் செய்யும் வழி. ஒழுக்கமே வாழ்க்கை, தர்மமே பாதை. அதுவே ஐயப்பனின் போதனை. 41 நாட்கள் முடிந்தபோது மனிதன் மாற்றம் பெறுகிறான். அதுவே ஐயப்ப விரதத்தின் சக்தி. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்படி மேலும் ஐயப்ப சுவாமி பற்றிய தெய்வீக வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று எழுதுங்கள். உங்கள் பக்தியே எங்கள் ஊக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா.